الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்துக்குரிய இல்லாமல் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ரமலான் மாதத்தினுடைய தொழுகை முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லப்பட்ட செய்திகளை கேட்பதற்காக இருக்கக்கூடிய அனைவரும் ஏக இறைவனுடைய கருணையை மன்னிக்கும் என்றென்றும் இந்த நிலவும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய இல்லாமல் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய திருமறை வசனத்திலே அவன் விருப்பத்திற்குரிய பல காரியங்களை அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறார். என்னென்ன காரியங்களை நாம் செயல்படுத்தினால் அது அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்கு நம்மை கொண்டு செல்லுமோ, அதே போன்று மறுமையில் நமக்கு அதிகமான அளப்பரிய நன்மைகளை பெற்றுத்தருமோ அந்த காரியங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பட்டியலிடுகின்றார். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் பெருமானாரும் சில விஷயங்களை சொல்லி இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்குரியது, அதிகமான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்று நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாம் எதையெல்லாம் கடைபிடிப்பது ரொம்ப கடினமாக இருக்குமோ அந்த மாதிரி காரியங்களைத்தான் அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரிய செயல் என்னவென்று சொன்னால், முதல்ல அல்லாஹ் திருமறையில் குறிப்பிடுகின்றார், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருப்பதாக சொல்லுகின்றார். அப்போ அல்லாஹ்வே நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் பொறுமையாளர்களுக்கு. அதே மாதிரி அல்லாஹ் அந்த வசனத்திலே முன்னால் சொல்கிறான், இந்த பொறுமையாளருக்கு நற்செய்தி சொல்லுங்கள். யார் பொறுமையை கையாளுகின்றார்களோ அவர்களுக்கு முதல்ல நற்செய்தி சொல்கிறான். அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லிவிடுங்கன்னு சொல்லிட்டு, அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள். யார் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனைகளிலே உலகத்தில் ஏற்படக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய சோதனைகளை எல்லாம் பொறுமையோடு தாங்கிக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர்கள் நேர்வழியில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று சொல்லிவிட்டு கூடுதலாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கின்றான். அப்போ அல்லாஹ் நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எதில் வச்சுருக்கான்னு அந்த பொறுமைங்கிற விஷயம், அது கேட்பதற்கு சாதாரண விஷயமா இருக்கும். பொறுமை எல்லாருமே சொல்லுவோம், நம்ம பொறுமையான ஆள் தாங்க, சில விஷயத்துல கோபம் வரும், ஆனால் அப்படி கட்டுப்படுத்திட்டு இருப்பான். அந்த பொறுமையை அல்லாஹ் சொல்லவே இல்லை. பொறுமை என்பது எல்லா விஷயத்திலும் இருக்கும். அல்லாஹ்வுடைய சோதனை நமக்கு எதுலெல்லாம் அல்லாஹ் வச்சிருக்கிறானோ அந்த சோதனை அனைத்திலும் நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் சில உதாரணங்களையும் சொல்லி காட்டுற வரலாற்று சம்பவங்களை பார்க்குறோம். நபிகளாருடைய வாழ்வில் நடந்திருக்கின்றது, திருமறை குர்ஆனும் சொல்லி காட்டுகின்றது பொறுமையுடைய வரலாறு. அந்த பொறுமைக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு, உலகத்திலே கிடைத்த பரிசு. அவர்கள் எந்த அளவுக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்திற்குரிய ஆவார்கள் என்ற போதெல்லாம் அல்லாஹ் அந்த வரலாறுல சொல்லி காட்டுறோம். அதில் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு மிக அழகான வரலாறு. அல்லாஹ்வே சொல்லி காட்டுறோம். பல வரலாறுகள் சொல்லப்படுகின்றது. குகைவாசியுடைய வரலாறு எல்லாம் சொல்கிறான், இப்படி ஒவ்வொரு நபிமாருடைய வரலாறு சொல்கிறான். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை எல்லாம் சொல்லும் பொழுது அஹ்ஸனல் கஸஸ், அழகிய வரலாற்றை நபியை உங்களுக்கு சொல்லுகின்றோம். யாருக்குமே சொல்லாத ஒரு வரலாறு, அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் அஹ்ஸன் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறான், அழகிய வரலாறு. அப்போ ஏன் அல்லாஹ் எத்தனையோ வரலாறுலாம் எல்லாம் நல்ல வரலாறு தான். குகை தோழர்களுடைய வரலாறு சாதாரண வரலாறா? ஒரு கடுமையான ஒரு அரசனுக்கு அஞ்சி தன்னுடைய மார்க்கத்தை அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்காக மக்களை எல்லாம் விட்டு ஒதுங்கி ஒரு குகையில் போய் தஞ்சம் புகுறான். மிகப்பெரிய ஒரு தியாக வரலாறு தான். அப்போ அந்த மாதிரி வரலாறுக்கெல்லாம் அல்லாஹ் யூஸ் பண்ணாத ஒரு வார்த்தையை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவதற்கு என்ன காரணம்? சிலர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகானவங்க, உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் அழகு, அதனால அல்லாஹ் அப்படி சொல்ல. அது கிடையாது. அல்லாஹ் அதில் வைத்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு உன்னதமான காரியம், அதற்காக அல்லாஹ் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அஹ்ஸனல் கஸஸ், நபியே உங்களுக்கு ஒரு அழகிய வரலாற்றை சொல்ல போகின்றோம். அதை அல்லாஹ் அப்படி பட்டியலிடுறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த குழந்தை பருவத்திலிருந்து அந்த வரலாறு ஆரம்பிக்குது. அழகான ஒரு குழந்தையாக இருக்கின்றார், ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு குழந்தையாக இருக்கின்றார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை. அப்போ யாக்கூப் நபிக்கு அந்த பிள்ளை ரொம்ப பாசத்துக்குரிய பிள்ளையாக இருக்குது. மற்ற பிள்ளைகளை விட 11 பிள்ளைகள் இருக்குது. அதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அறிவும் அந்த அழகும் அந்த தந்தையை ஈர்க்குது. அப்போ உலகத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு சில குழந்தைகள் மீது நம்மளை அறியாமல் பாசம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு பாசத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வச்சிருக்கிறாங்க. அப்போ இது மற்ற சகோதரர்களுக்கு வெறுப்புணையை உண்டாக்குது. நம்மள்கிட்ட இல்லாத ஒரு பாசத்தை யூசுப்கிட்ட காட்டுறாருன்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எங்காவது கொண்டு போய் விட்டுறணும்,
அப்பத்தான் தந்தையுடைய பாசம் நமக்கு கிடைக்கும் என்று தவறான ஒரு திட்டத்தை தீட்டி அவருடைய சகோதரர்கள் கொண்டு போய் வர்றதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருந்த வரலாறு படிச்சிருப்போம். கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, ஒரு பாலங்கிணத்தில் போடுறாங்க. பிறகு தந்தையிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு நரி அடித்து சாப்பிட்டுருச்சு, நாங்கள் விளையாண்டுருந்தோம், நாங்கள் ஆடுகளையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அறியாத நேரத்தில் ஒரு நரி வந்து கொண்டுருச்சுன்னு சொல்லி போலியான ரத்தங்களை துவைத்து அந்த சட்டையை கொண்டாந்து காட்டி தந்தையை நம்ப வைக்கிறாங்க. அப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய கவலை இருந்திருக்கும். தான் நேசிக்கக்கூடிய ஒரு பிள்ளை, நல்ல ஒரு அறிவார்த்தமான ஒரு பிள்ளையை ஒரு சாதாரண காரியத்துக்காக இழந்துட்டு நிற்கிறார். ஆனால் நல்லா தெரியுது அவருக்கு, இவங்க ஏதோ சதி பண்ணித்தான் கொண்டு போய் பண்ணியிருக்கிறாங்க. தந்தைக்கு உணர முடியுது, நம்ம வந்து அவர் மேலே ஒரு பாசம் காட்டினது இவங்களுக்கு வந்து வெறுப்பை உண்டாக்கி பொறாமையை உண்டாக்கி அந்த பொறாமையே நம்முடைய பிள்ளையை வந்து நம்ம இடம் வந்து பிரிக்கக்கூடிய அளவுக்கு ஆக்கிடுச்சுன்னு சொல்லி கவலைப்படுறார். அப்படி அவர் ரொம்ப உச்சபட்ச ஒரு கவலை. ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு பிள்ளையை பறிக்கும் பொழுது, அதுவும் அந்த பிள்ளை இறந்து போச்சுன்னு சொல்லி சொல்லும் பொழுது, நபியாக இருந்தாலும் அவர் மனிதர் தானே, ரொம்ப கவலைப்படுறார். அந்த நேரத்தில் கூட தன்னுடைய பிள்ளைகள் மீது வரம்பு மீறல. அவருக்கு கோபம் வந்ததுக்கு 4 அடி அடிச்சிருந்திருக்கலாம், அவர்களை திட்டி இருந்திருக்கலாம். அவர் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை அல்ல சொல்லி காட்டுறான், ஃபஸபுருன் ஜமீல். உங்களுக்கு வந்து சைத்தான் அழகாக காட்டியிருக்கிறான். நீ ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறீங்க, தீய காரியம், சைத்தான் உங்களுடைய உள்ளத்தில் உள்ள புகுந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை உங்களை செய்ய சொல்லி அழகாக காட்டி அதை செஞ்சுட்டு வந்து நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார், இந்த நேரத்தில் நான் கோபத்தை வெளிப்படுத்த மாட்டேன். கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அது, அந்த நேரம் தான். எந்த மனிதராக இருந்தாலும் கோபப்படக்கூடிய ஒரு நேரத்தில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதை கையாண்டார்கள் அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபஸபுருன் ஜமீல். இந்த நேரத்தில் அழகான பொறுமை எனக்கு சரியானது, அதை நான் மேற்கொள்கிறேங்கிறார். பொறுமையிலும் அழகான பொறுமை, எந்த வார்த்தையும் யூஸ் பண்ணல. இறைவா இவங்களை நீ பார்த்துக்கோ, அநியாயம் பண்ணிட்டாங்க, எந்த ஒரு சபித்தலும் இல்லை, எந்த ஒரு திட்டுதலும் இல்லை, தவறான வார்த்தை பிரயோகம் எதுவுமே இல்லாமல் என்ன சொல்கிறார், என்னுடைய முறையீடுகள் அனைத்தும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், என்னை படைத்த இறைவன்கிட்ட மட்டும்தான் நான் பேசுவேன், உங்கள்ட்ட பேச மாட்டேங்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, ஃபஸபுருன் ஜமீல், அழகிய பொறுமையை மேற்கொள்ள போகிறேன். இதுக்கு பின்னாலே உங்கள் மீது நான் காழ்ப்புணர்ச்சியோ இப்படி பிள்ளைய பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி பழி வாங்குறது எதுவும் இருக்காது. என்ன சொல்கிறாரு, அழகான பொறுமையாக நான் இருந்துக்குவேன், அல்லாஹ்ட்ட மட்டும்தான் முறையிடுவேன்னு சொல்கிறார். இதன் காரணமாகவும் அல்லாஹ் சொல்லி காட்டினா இது அழகிய வரலாறு. அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிணத்துல விடப்பட்டு வர்றாங்க. வந்ததுக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவம்லாம் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் வந்து அடிமை சந்தையில் கொண்டு போய் விற்கப்படுகின்றார். ஒரு அழகான குழந்தை கிடைக்குது, கொண்டு போய் விற்கிறாங்க, நல்ல விலை கிடைக்குன்னு சொல்லி விற்கிறாங்க. வாங்கக்கூடியவர் வந்து ஒரு உயர்ந்த அரசு மந்திரியாக இருக்கக்கூடியவர் வாங்கிக்கிறார். அந்த நாட்டினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடியவர் அந்த குழந்தைய வாங்கிட்டு போய் அவர் வளர்த்துறார், தனக்கு ஒரு பிள்ளை மாதிரியே வளர்த்துறார், வளர்ப்பு பிள்ளையாக வளர்த்துறார். அப்போ அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் வளர்றாங்க. ஒரு நல்ல செல்வாக்கான அதிகாரமிக்க தோரணையுள்ள ஒரு குடும்பத்தில் வளர்க்கப்படுகின்றார்கள். வளர்ந்த வாலிபனாகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவருக்கு இன்னொரு சோதனையை வைக்கிறான், மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை வைக்கிறான். என்னன்னு சொன்னால், உலகத்தில் எங்குமே நடக்காத, நம்ம கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு காரியம் நடக்குது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. எந்த பெண் அவரை தன்னுடைய பிள்ளையாக பாவித்து வளர்த்தாரோ அந்த பெண்ணே அவர் மீது ஆசை கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் வந்து ஒரு காரியத்தை ஏற்படுத்துகிறான். ஒரு தாய் வந்து தன்னுடைய பிள்ளை மேலே வர முடியுமா? வளர்ப்பு தாய் தான் தன்னை சின்ன குழந்தையிலிருந்து வளர்க்குறாங்க. அவங்க கொண்டெடுத்துட்டு வந்ததிலிருந்து அந்த தாய் வந்து பிள்ளை போன்றே வளர்க்குறாரு. அவருடைய வாலிப பருவத்தில் ஷைத்தான் தவறான எண்ணத்தை போட்டு அந்த பெண்மணிக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறான ஒரு ஆசைக்கு பயன்படுத்த நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர் அந்த பெண்மணிகிட்டிருந்து தப்பிக்கிறாங்க, தப்பிச்சு போகிறாங்க. பிறகு அந்த நேரத்தில் தப்பிச்சு போனதுக்கு பிறகு அந்த பெண்மணியுடைய குடும்பத்தார்களுக்கெல்லாம் தெரிஞ்சவொன்னு என்ன பண்ணுறாங்க, ஒரு நிதியமைச்சர், ஒரு பெரிய அமைச்சருடைய மனைவி இப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் ஊருக்குள்ளே மரியாதை போயிருமே இல்லையா? அப்போ இவர் மீது பழி சுமத்தப்படுகின்றது. எவ்வளோ பெரிய அபாண்டமான பழின்னு பாருங்க. சாதாரண ஒரு பெண்ணிட்டு தப்பாக நடந்தால் பரவாயில்ல, வளர்த்தன வீட்டில் சொல்லுவோம் இல்லையா, உண்ட வீட்டுக்கு 2 பண்ணிட்டாங்க வரமில்ல, இதெல்லாம் கடுமையான ஒரு வார்த்தை. ஒரு வீட்டில் வந்து நம்மளை அடைக்கலம் புகுத்து நமக்காக வேண்டி நல்ல நம்மை பாதுகாத்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு கெட்ட செயல் செஞ்சுட்டான்னா சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம அதை யூஸ் பண்ணவே முடியாது, அவ்வளோ கடுமையான வார்த்தை. உன்னை அடைக்கலம் கொடுத்தவன்ட்டே போய் வேலையை காட்டிட்டேன்னு சொல்லுவாங்களா இல்லையா, அதை விட கடுமையான வார்த்தை. என்னன்னு சொன்னால், வளர்த்த பெண்ணிடத்திலே தவறாக நடந்து கொண்டார் யூசுப். இப்படி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்றார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நீண்ட நெடிய காலம் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதையும் சொல்கிறாங்க, இவர் இப்படி என்னுடைய ஆசைக்கு இணங்கலைன்னு சொன்னால் இவர் வந்து சிறையில் அடைக்கப்படுவார் என்று அந்த பெண்மணி கட்டளையிடுறாங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எதை விரும்புகிறாங்க, இந்த பெண்ணிடத்தில் நான் போய் தவறான அந்த ஆசை மூலம் அடைவதை விட எனக்கு சிறைச்சாலை நல்லது,
அதவே விரும்புகிறேன், அல்ல எனக்கு அதை கொடுத்தாலும் எனக்கு பரவாயில்லைன்னு சொல்லிட்டு சிறையில் போய் இருக்கிறாங்க. நபிகள் பெருமானார் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு கனவு காண்றார் அரசர். அந்த கனவுக்கு விளக்கத்தை சொல்லும் பொழுது அரசர் என்ன பண்ணுறாரு, அவரை வெளியே வர சொல்கிறாங்க, அவரை விடுதலை பண்ணிடுங்க. யார்கிட்டையுமே விடை கிடைக்காத ஒரு கனவு. அரசர் ஒரு கனவு காண்றார். அந்த கனவுக்கு விளக்கத்தை அந்த நாடு ஃபுல்லாக கேட்குறாங்க, யாருக்கும் தெரியல. அப்போ சிறையில் இருக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அந்த கனவுடைய விளக்கம் தெரியப்படுகின்றது. அந்த ஒரு காரணத்துக்காக அரசர் என்ன பண்ணுறாரு, அவரை விடுதலை செஞ்சிருங்க. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விடுதலை ஆகலை, வெளியே வரமாட்டேங்கிறாங்க. அப்போ இதை ரசூலா சொல்லிட்டு சொல்கிறாங்க, ரஹிமல்லாஹு அலா யூசுப், யூசுஃபுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். அவ்வளோ சிறந்த அவ்வளோ கஷ்டமான ஒரு காலத்தில் நானாக இருந்து வெளியே வந்திருப்பேங்கிறாங்க ரசூலா. அந்த இடத்தில் நான் இருந்தால் அவ்வளோ நீண்ட கால சிறையில் இருந்தேன், எந்த தவறும் செய்யாமல் இருந்திருக்கிறார். இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னு சொன்னால் எந்த மனுஷனும் வெளியே வர்றதுக்கு தான் ஆசைப்படுவான், நான் உட்படாங்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, ரஹிமல்லாஹு அலா யூசுப், யூசுஃபுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். ஆனால் வெளியே வரல. அவங்க ஏன் வெளியே வரல தெரியுமா? தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு அவ்வளோ கடுமையான குற்றச்சாட்டு. ஒரு தாய் போல் வளர்த்திய ஒரு பெண், வளர்ப்பு தாயிடம் இவர் தவறாக நடந்து கொண்டார் என்று சொன்னால் அந்த உலகத்தில் தலை காட்ட முடியுமா? அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை சுமத்தி உள்ள போயிட்டு இருக்காங்க. அப்போ அதை நிவர்த்தி செய்யாமல் அதற்குண்டான தீர்வை மக்களிடத்தில் தெரிவிக்காமல் நான் வெளியே வரமாட்டேன்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிறார். பிறகு அரசனுக்கு ஒரு யோசனை வருது, இப்போ இவ்வளோ உறுதியாக இருக்கிறாருன்னு சொன்னால் இவர் மீது தவறு கிடையாது. அப்போ உடனே எல்லாத்தையும் விசாரணைக்கு அழைக்கிறார். நீண்ட நெடிய காலம், இப்போ யோசிச்சு பாருங்க, ரொம்ப கால சிறையில் அடைக்கப்பட்டிருக்காருன்னா நடந்த சம்பவத்திற்கும் இந்த காரியம் நடப்பதற்கும் நீண்ட இடைவெளி. அப்போ திரும்ப ரெண்டாவது அந்த கேஸ் மறுபடியும் விசாரணைக்கு வரும் பொழுது தற்செயலாக எல்லாத்துக்குமே பயம் இருக்கும். ரொம்ப காலம் கழிச்சு ஒரு கேஸை எடுக்கிறான்னு சொன்னால் ஏதோ உண்மை எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு, அப்போ வசமாக மாட்ட போகிறோன்னு சொல்லி பயம் வருமா இல்லையா? அந்த மாதிரி அந்த பெண்களுக்கு பயம் வந்தது. நீண்ட காலம் கழிச்சு மீண்டும் அரசர் இந்த கேஸை கையில் எடுத்திருக்காருன்னு சொன்னால் அப்போ யூசுப் விஷயத்தில் ஏதோ ஆதாரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த விசாரணைக்கு உட்பட்ட பெண்கள் சொல்கிறாங்க, உண்மை ஒத்துக்கிறாங்க. சொல்கிறாங்க, யூசுப் ஐய சித்திக், யூசுப் உண்மையாளர், அவர் தவறு செய்யலை, நாங்கள் தான் தவறு செஞ்சோம்னு சொல்லி அந்த தவறுக்கு உட்படுத்தப்பட்ட அந்த பெண்ணும் சொல்லுகின்றால். அதே மாதிரி அந்த கைகளை வெட்டி கொண்ட பெண்களும் அரசவையில் உண்மையை சொல்லிடுறாங்க, நாங்கள் பொய் சொல்லிட்டோம், யூசுப் தான் உண்மையாளர், அவர் கற்பொழுக்கம் உள்ளவர், அவருடைய அழகில மயங்கி வளர்த்தனவ தான் தப்பா நடந்துட்டான்னு சொல்லி அந்த பெண்கள் எல்லாம் சாட்சி சொல்லும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குற்றம் பொய்யாக சொன்னது நிரூபிக்கப்பட்டு வெளியே வர்றாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னா, நம்மள என்ன சொல்லுவோம், என்னுடைய உள்ளம் எவ்வளோ கடுமையானது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பெண்ணனை அழைச்சும் கூட யாருமே சாட்சிகள் இல்லாத பொழுது கூட நான் கரெக்டாக நின்னேன், நாங்களும் அப்படி அந்த அளவுக்கு தக்குவாதாரி நம்ம சொல்லுவோம். ஒரு தவறில் விழுகலைன்னு சொன்னால் நம்மளாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருப்பாங்க, அவர் கொஞ்சம் பலகீனமான ஆள் போய் விழுந்துட்டாரு, நம்மகிட்டலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர முடியாது, சைத்தான் வாழாட்ட முடியாது, நம்முடைய உள்ளத்தில் வரும். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது உச்சபட்ச காரியம். அவன் அந்த பெண்மணி அழைக்கிறா, யாருமே சாட்சிக்கு கிடையாது, எந்த ஒரு இதுவுமே வெளியே எவிடன்ஸ் வராது. அப்பேற்பட்ட அந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்து அந்த தவறிலிருந்து விடுபடுகின்றார். அப்போ அந்த சபையில், அந்த அரசபையில் சொல்கிறார், என்ன சொல்கிறா தெரியுமா, ஒமா உபர்ரி நஃப்ஸி அன்னன் நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸூ, என்னுடைய உள்ளம் சிறந்த உள்ளம்னு சொல்ல மாட்டேன். அந்த பெண்கள் இழிவடைந்து நிற்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் அந்த சபையில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே இழிவை சுமந்தவர்களாக நிற்கிறாங்க. வளர்த்தன பையன் போய் இப்படி தப்பாக நடந்திருக்கேன்னு சொல்லி ஊர் உலகமே பார்க்குமா இல்லையா? அந்த நேரத்தில் அவர்களுக்கு கூட இழுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய வார்த்தையால் அப்படி திருமறை குர்ஆனில் சொல்கிறான், ஒமா உபர்ரி நஃப்ஸி அன்னன் நஃப்ஸ ல அம்மாரத்தும் பிஸ்ஸூ இல்லாமா ரஹிம ரப்பி, என்னுடைய உள்ளம் தூய்மையானது என்று நான் வாதிட மாட்டேன். நான் உள்ளத்தில் ரொம்ப கரெக்டான ஆள், நான் அதனால தான் தப்பிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டேன். என்ன சொல்றாருன்னா, இல்லாமா ரஹிம ரப்பி, அல்லாஹ் எந்த உள்ளத்திற்கு கருணை புரிந்தானோ அவர்கள் தான் பாவத்திலிருந்து மீள முடியும். எனக்கு கருணை புரிஞ்சிருக்கிறான், அதனால நான் தப்பிச்சுக்கிட்டேன், அவர்களுக்கு கருணை புரியல, அதனால அவர்களை தவறாக நினைக்காதீங்கிற மாதிரி வார்த்தையை சொல்றாங்க. இது ஒரு சம்பவம், இந்த வரலாறுன்னு சொல்லக்கூடிய முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய சம்பவம். அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இவ்வளோ பெரிய பர்ஃபெக்டான ஒரு ஆள், கற்பொழுக்கம் உள்ளவர், தனக்கு அநீதி இழைக்கப்பட்டும் கூட அவர் சாந்தமாக இருந்தார், அமைதியாக இருந்தார் என்ற அந்த அவருடைய அந்த ஹேபிட்டை எல்லாம் பார்த்துட்டு அரசு என்ன பண்ணுறான்னு சொன்னால் அவரை கொண்டாந்து நிதியமைச்சராக போடுறார். இந்த நாட்டுக்கு அவர் ஒரு தீர்வு சொல்கிறார், நாட்டில் பஞ்சம் குடிக்க போகுது, 7 ஆண்டுகளுக்கு பஞ்சம் தலைவிரித்து ஆடும், 7 ஆண்டுக்கு செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு, நீ அமைச்சரவையில் வந்துரு. அப்போ யூசுப் நபி தானா முன் வந்து என்ன கேட்குறாங்க, எனக்கு நிதி பொறுப்பை தாங்க. ஏன்னா நிதி அமைச்சர் வீட்டில் வளர்றாரு. அவர் வளரக்கூடிய இடம் வந்து ஒரு பெரிய அமைச்சர், நிதிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர். அப்போ பல விஷயத்தை கற்றுருப்பார். அதனால கூட கேட்குறாரு. நம்ம இன்னைக்கு யோசிக்கிறோமே இல்லையா, பதவியை கேட்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்களா இல்லையா, அவங்க அந்த தகுதிக்கு பொறுப்பானவர்கள், அதை கட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த வீட்டில் வளர்ந்த வீட்டில் அந்த நிதி அமைச்சரோடு இருந்த காரணத்தினால், பலவிதமான கலைகளையும் கற்று வைத்த காரணத்தினால் அரசர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு அந்த பொறுப்பை கொடுங்க. அந்த 7 வருஷம் வரக்கூடிய பஞ்சத்தை நான் சரியான முறையில் பயன்படுத்தி மக்களுக்கு வந்து சீரான முறையில் வந்து விநியோகத்தை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை வாங்குறாரு. வாங்கினதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னால், யாரெல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுமை புரிந்தார்களோ, சின்ன வயசில் பண்ணாங்களே இவருடைய சகோதரர்கள், அவர்களே எல்லாம் அனுப்புகிறான். அந்த நாட்டில் எல்லாம் மிஸ்ர் தேசத்தில் எல்லாம் பஞ்சம் வருது. எல்லாத்துக்கும் அரசவையில் அரண்மனையில் வந்து உணவு தானியங்கள் வழங்கப்படுது. ஒவ்வொருத்தருக்கும் முறை வச்சு கொடுக்குறாங்க. அப்படியே அந்த வகை வரும்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. கண்ணுக்கு முன்னால் பார்க்குறாரு, தனக்கு அநீதி இழைத்த சகோதரர்கள் எல்லாம் இவரிடத்துல உதவி வரக்கூடிய நிலையில் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல, சின்ன குழந்தையில தான் அவரை மிஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இவர் வயசானதுக்கு பின்ன இளமையில் அவங்க வந்திருக்கிறாங்க. இவரும் பார்க்குறாரு, இவருக்கு தெரியுது தன்னுடைய சகோதரர்கள் தான் என்று அறிந்து கொள்கின்றார். அறிந்து கொண்டதுக்கு பிறகு இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவரோடு பிறந்த இன்னொரு சகோதரன் இருக்கிறார். இவரோட பிறந்த 2 பேர், இவரும் இன்னொரு சகோதரன், ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள், மற்றவங்களாம் இன்னொரு தாய்க்கு பிறந்தவங்க. அப்போ என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், தன்னுடைய சகோதரனை தன்னோடு வைத்துக் கொள்வதற்காக ஒரு திட்டம் தீட்டி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தானியத்தில் ஒரு அந்த அளக்கக்கூடிய அந்த படியை உள்ள வச்சு அனுப்பிட்டு மீண்டும் பிடிக்கிறார். பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பல திட்டம் போடுறாங்க. எடுத்த உடனே அவருடைய பையிலிருந்து எடுத்தோம்னு சொன்னால் இது சதி பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அதனால எல்லாத்துடைய பொதியும் செக் பண்ணி கடைசியாக தன்னுடைய சகோதரனுடைய அந்த மூட்டையை செக் பண்ணும் பொழுது அதில் இருந்த உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த நாட்டுடைய வழக்கப்படி அவர் வந்து தன்னோட வச்சுக்கிறார். தன்னோடு பிறந்த சகோதரன். என்ன காரணம்னா, நமக்கு அநீதி இழைச்ச மாதிரியே அவருக்கும் அநீதி இழைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பயந்த காரணத்தினால் அவரோடு பிறந்த சகோதரர் தன்னோட வச்சுக்கிறார். பிடிச்ச உடனே என்ன சொல்கிறாங்க, அந்த மற்ற சகோதரர்கள்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணத்துல விட்டாங்களா இல்லையா, அவங்க யூசுப் நபியை பார்த்து சொல்கிறாங்க, இவர் திருடுறாக இருந்தால் இவருடைய சகோதரர் ஒருத்தர் இருந்தார் யூசுப்னு, அவரும் திருடுறாக தான் இருக்கணும். இப்போ இந்த காலத்தில் இவருக்கு இந்த புத்தி வந்திருக்குது, அரசாங்கத்தினுடைய பொருளை களவு பண்ணி இருக்கிறார். அப்போ இவர் இப்படி இருந்தாருன்னு சொன்னால், இவரோட பிறந்த இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் வந்து தொலைஞ்சு போயிட்டார். அதை சொல்கிறாங்க அந்த மக்கள், அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு அந்த அரசவையில் சொல்கிறாங்க. அப்போ இவருடைய சகோதரரும் திருடராக தான் இருப்பார். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதை கேட்டுட்டு, இப்போ எப்படி பாருங்கள், ஒரு அநீதியும் வச்சிருக்கிறாங்க. திரும்ப அவரை சந்திக்கக்கூடிய அந்த தருணத்தில் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அன்பு இல்லை, வெறுப்பு தான் இருக்குது. இன்னும் பல காலம் கடந்தும் கூட யூசுப் திருடராக தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு அவர் மீது வந்து தப்பான அபிப்பிராயம் சொல்லிட்டு போகிறாங்க. பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இன்னொரு முறை சந்திக்கிறாங்க. சந்திக்கக்கூடிய நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அவங்கள நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. சந்தித்த உடனே அவங்கள்ட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். என்ன சொல்கிறாங்க, நீங்கள் யூசுஃபுக்கு வந்து அநீதி இழைச்சிங்களே, அதை பற்றி தெரியுமான்னு கேட்குறாரு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்கள கேட்ட உடனே எப்படி இருக்கும், இவங்களுக்கும் யூசுஃபுக்கும் மட்டும் தெரிந்த ரகசியம், யாருக்குமே தெரியாது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கூட தெரியாது. அப்போ தனக்கும் அந்த சகோதரருக்கும் நடந்த அந்த சம்பவத்தை சொல்கிறாருன்னு சொன்னால் அவர் தான் யூசுஃபாக இருக்கணும்னு சொல்லி விளங்கிக்கிறாங்க. கேட்குறாரு, உங்கள் சின்ன பருவத்தில், இளமை பருவத்தில் உங்களுடைய சிறிய சகோதரர் யூசுஃபுக்கு நீங்கள் அநீதி இழைச்சிங்களே, அதை பற்றி தெரியுமான்னு கேட்குறாரு. உடனே அவங்க கேட்குறாங்க, நீங்கள் தான் யூசுஃபா, நீங்கள் தான் யூசுஃபுக்கு தான் தெரியணும் இது. அப்போ சொல்கிறார், ஆமாம் நான் தான் யூசுஃப்னு சொல்லிட்டு, இவர் என்னோட சகோதரன் சொல்லி அந்த திருக்குற்றம் சுமத்தி வச்சுருந்தாரா இல்லை சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பேச்சு கேட்ட உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நான் தான் யூசுஃப்னு சொன்ன மாத்திரத்தில் அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும், அந்த அரசாங்கத்தினுடைய முக்கியமான ஒரு மந்திரி, அரசனுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு மினிஸ்டராக இருக்கிறார். அப்போ ஏற்பட்ட ஒரு உயர்ந்த இடத்துல, அதிகாரத்தை செலுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு அநீதி இழைத்த சகோதரர்களை கண்ணுக்கு முன்னால் வச்சிருக்கிறார். அவங்களுடைய நிலை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அவங்க அப்படி பயத்தில் நடுங்கிறாங்க. அவங்களுடைய நிலை என்ன ஆகும்னு நினைக்கிறாங்க. வறுமையில் இருக்கிறோம், அதிகாரத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார் யூசுஃப், நம்மளை என்ன செய்வாரோன்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, தன்னுடைய முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னும் எத்தப்பி அல்லாஹ்வை யார் அஞ்சி வயஸ்பிர் பொறுமையோடு இருக்கின்றார்களோ ஃபைன்னஹு லா யுதியு அஜ்ரல் முஹ்ஸினீன், பொறுமையோடு அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களுடைய கூலிகளை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். நான் எனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை நான் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தேன், அதனால் அல்லாஹ் என்னை இவ்வளோ உயர்ந்த இடத்துல வச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காலலா தஸ்ரீப அலைக்கும் யௌம், இதோ உச்சபட்ச வார்த்தை. ஒரு மனிதன் வந்து
அடுத்தவன் மீது அநீதி இழைக்கக்கூடிய, தன்னுடைய அந்த கஷ்டத்திற்கு தனக்கு இழைச்ச துரோகத்திற்கு பழி வாங்கக்கூடிய ஒரு காலம் அந்த காலம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கிடைக்குது. இவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், அவ்வளோத்துக்கு சிறையில் போடலாம், அநியாயமாக கூட போடலாம், அரசன் எதுவும் சொல்ல மாட்டார், அவ்வளவு நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அதே மாதிரி அல்லாஹ் அனுமதி கொடுக்குறானே இல்லையா, யார் அநீதி இழைக்கப்பட்டவர் அதே மாதிரி அநீதி இழைக்கலாம். தனக்கு பல ஆண்டு காலம் அநீதி இழைச்சிருக்கிறாங்க, சிறைச்சாலையில் இருந்தது காரணம் அவங்க தான், கொண்டு போய் அடிமை சந்தையில் விற்கப்படுவதற்கு காரணம் அந்த சகோதரர்கள் தான். அப்போ இப்படிப்பட்ட அநீதி இழைத்த அந்த சகோதரர்களை அவர் நினைச்சா பழி வாங்க முடியும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ இல்லா மன் ஸுலிம். அநீதி இழைக்கப்பட்டவர் அதே போன்று அநீதி இழைக்கலாம், மன்னிச்சா சிறந்தது. அநீதி இழைப்பதற்கும் நல்ல வாய்ப்பு கொடுக்குறான், அல்லாஹ் அனுமதி கொடுக்குறான். அப்போ அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்களை பார்த்து சொல்றாங்க, காலலா தஸ்ரீப அலைக்கும் யௌம், இன்றைய தினம் உங்கள் மீது எந்த பழிவாங்கலும் இல்லை. முதல் வார்த்தை வாருங்க, அழகான ஒரு வார்த்தை. அவ்வளவு கொடுமை செஞ்ச ஒரு சகோதரர் கண்ணுக்கு முன்னால் கிடைக்கும் பொழுது திருட்டு கூட்டமும் சுமத்துறாங்க, யூசுஃபும் திருடராத்தான் இருப்பார்னு சொல்றாங்க. அப்போ உயர்ந்த நிலையில் ஒரு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய சகோதரர்களை பார்த்து முதல்ல சொல்றாங்க, காலலா தஸ்ரீப அலைக்கும் யௌம், இன்றைய தினம் உங்கள் மீது எந்த பழிவாங்கலும் இல்லை, உங்களை நான் எதுவும் பண்ண போறதில்லை, உங்க மீது பழிவாங்கலே கிடையாதுன்னு சொல்லிட்டு யஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை வாரு, இதுதான் பொறுமை. அல்லாஹ் சொல்றானே இல்லையா, அழகிய வரலாறு. இப்படி ஒரு மனிதன் உச்ச நிலையில் இருக்கவே முடியாது, அவ்வளோ பெரிய உச்ச பொறுமை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்றான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இருந்தது அழகிய பொறுமை, ஃபஸபருன் ஜமீல். அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இருந்தது அழகிய பொறுமை. அவங்க என்ன சொல்றாங்க, யஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கிட்டு, அல்லாஹ்ட்ட உங்களுக்காக மன்னிப்பு தேட போறேன், நீங்க செய்த அந்த காரியத்திற்காக அல்லாஹ்விட மன்னிப்பு தேட போகின்றேன், உங்களை குற்றம் பிடிக்க மாட்டேன், உங்கள் மீது எந்த பழிவாங்கலும் இல்லை சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னஹு லா அர்ஹமுர் ராஹிமீன், என்னுடைய இறைவன், இன்னல்லாஹ அர்ஹமுர் ராஹிமீன், அவன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளர். இவர் செஞ்சது பெரிய இரக்கம், இவர் அந்த சகோதரன் மீது காட்டியது பெரும் கருணை. அந்த இடத்துல கூட அல்லாஹ் முன்னிலைப்படுத்துறார். அவர் என்ன சொல்றாங்க, வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், என்னுடைய இறைவன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன், அவன் தான்ப்பா கருணையாளன், அவனுடைய கருணை தான் என்னை இந்த இடத்துல கொண்டாந்து உட்கார வச்சிருக்குது, உங்களை மன்னிப்பதற்கு காரணம் அவன் தான் என்று சொல்லி அந்த சகோதரர்களை மன்னித்த வரலாறு எல்லாம் சொல்லிட்டு சொல்றான். அஹ்சனல் கஸஸ், நபிய ஒரு அழகிய வரலாறு. அப்ப அந்த பொறுமை ஒவ்வொரு மனிதனிடத்துல சோதனை வரும், தொழில் ரீதியாக சோதனைகள் வரும், நட்பு வட்டாரத்தில் சோதனை வரும், நம்முடைய பழக்க வழக்கத்தில் சோதனைகள் அல்லாஹ் கொடுக்கலாம். எந்த சோதனை வந்தாலும் அந்த நேரத்தில் பொறுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், பொறுமையாளரோடு அல்லாஹ் இருக்கின்றான். இன்னல்லாஹ மஅஸ் சாபிர், யார் பொறுமை மேற்கொள்கின்றாரோ அவரோடு அல்லாஹ் இருப்பான். அப்ப அல்லாஹ் நம்மோடு இருக்கும் பொழுது அந்த பொறுமைக்கு உண்டான தீர்வை அல்லாஹ் காட்டுவான். நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு வியாபாரத்தில் நஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னா உடனே மனசு விட்டுறதா, புலம்புதான், அல்லாஹ் இப்படி பண்ணிட்டானே, இப்படி செஞ்சிருக்கலாம், அப்படி செஞ்சிருக்கலாம், எல்லாம் விதி. அல்லாஹ் நமக்கு எதை ஏற்படுத்தி இருக்கின்றானோ அதில் அணுவளவு மாற்றம் ஏற்படாது. அல்லாஹ் ஏற்படுத்தியதற்கு தக்கவாறு சோதனை அடைந்தே தீரும். அதனாலதான் நபிமார்கள் சோதனையை பொறுத்து கொண்டாங்க. எத்தனை நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லி காட்டுறோம், எந்த இறை தூதரும் சோதிக்கப்படாமல் இருந்ததே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களா இல்லையா, ஒவ்வொரு மனிதரும் அவர்களுடைய இறையச்சத்திற்கு தக்கவாறு சோதிக்கப்படுவீர்கள். எத்தனையோ சோதனைகள், எல்லா மனிதனுக்கும் சோதனை வித்தியாசமாகும். ஒருத்தருக்கு இப்படி கொடுப்பான், தொழில எல்லாம் அடியே கொடுப்பான், ஒருத்தருக்கு உயிர்களை பறிப்பான், ஒருத்தருக்கு பயத்தை கொடுத்து சோதிப்பான், இப்படி பல சோதனைகள் இருக்கும். ஆனா சோதனை இல்லாத மனிதரே உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அதுக்கு தான் நாளைக்கு அல்லாஹ் பரிசு கொடுக்க போறான். யார் சோதனையில் வெற்றி கொள்கின்றாரோ, பொறுமையோடு இருந்த அல்லாஹ் தான் நமக்கு அல்லாஹ் இந்த சோதனையை கொடுக்குறான், அல்லாட்டியே போக போறோம்னு சொல்லி யார் பொறுமை மேற்கொள்கின்றாரோ அவருக்கு தான் நம்ம மறுமையில வெற்றி. அப்ப அந்த வெற்றிக்காக வேண்டி அல்லாஹ் எல்லாத்தையும் சோதிப்பான். நபிமார்களும் அதில் தப்பிக்கப்பட்டவர்களே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே இல்லையா, சஹாபாக்கள் ரசூல் அடந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை தாங்க முடியல, மக்கா காஃபிருடைய அந்த கொடுமை தாங்க முடியாமல் நபிகளார் இடத்துல சொல்றாங்க, அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க, ஏதாவது நம்மள்ட்ட அல்லாஹ்வோட உதவி வேணும்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க, கோவப்படுறாங்க கடுமையா. ஏன் இப்போ இந்த ஒரு சாதாரண இந்த உச்சபட்ச தண்டனை தான் அதெல்லாம். விழாவில் அவங்களெல்லாம் அவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க, யாசிரெல்லாம் கொல்லப்பட்டாங்க, சுமையா கொல்லப்பட்டாங்க. அப்ப அவ்வளவு உயிரே பறிக்கப்படக்கூடிய அந்த சம்பவத்தில் கூட ரசூல் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு முன்பு வாழ்ந்த மக்கள் எல்லாம் இரும்பு சீப்புக்களால் அப்படி உடல் கீறி கிழிக்கப்பட்டார்கள். ரம்பன்னு சொல்றோமே இல்லையா, அந்த ரம்பத்தை அப்படியே 2 கூரை அறுத்து பிளக்கப்பட்டார்கள். அப்ப கூட அவங்க என்ன, அல்லாஹ்வுடைய உதவி வராதா, அல்லாஹ்ட்ட இருந்து உதவி வராதான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய உதவி பக்கத்துல தான் இருக்குது. அப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய உதவி வரத்தான் போகுது, உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல அல்லாஹ்வுடைய உதவி இருக்கு, பொறுமையா இருங்கிறான். அப்ப அப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள். இது சாதாரண ரசூலுல்லாஹ் சொல்றாங்க.
அப்போ அவ்வளோ பாதிக்கப்படும் பொழுது கூட அல்லாஹ்வுடைய தூதர் பொறுமையாக இருங்கிறாங்க. அப்போ நமக்கு சோதனைகள் வரும்பொழுது பொறுமை மேற்கொள்ள வேண்டும். அந்த பொறுமைக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுற நாளை மறுமையிலே உச்சபட்சமான கூலி, அல்லாஹ்விடத்தில் முழுமையான கூலி யாருக்கு கிடைக்கும் சொன்னால் யார் பொறுமையோடு இருந்தார்களோ அவர்களுக்கு. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்றான், பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் முழுமையாக கூலியை வழங்குவான். அப்போ அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அல்லாஹ் வந்து போனஸாக கொடுப்பான், அவ்வளவு கூலி கிடைக்கும். என்ன காரணம்? அவர்களுக்கு சோதனை ஏற்படும் பொழுது பொறுமை மேற்கொண்டார்கள். அப்போ நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுல பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வரலாறுல பார்ப்போம். ஆயிஷா நாயுடைய வரலாறு நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு சோதனை. ஆயிஷா நாயகி மீது சுமத்தப்பட்ட அந்த குற்றம் எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களோ அதே வார்த்தையை ஆயிஷா நாயகி யூஸ் பண்ணாங்க. ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு வர்றாங்க, வரும்பொழுது ஆயிஷா நாயகி பின்தங்கிடுறாங்க. ஆயிஷா நாயகி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துடுறாங்க. அந்த ஒட்டகை சுமந்து வரப்படுகின்றது. வந்ததற்கு பிறகு பார்த்தா ஆயிஷா நாயகி இல்லை. பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் எப்போவுமே கடைசியாக ஒரு நபரை வர வைப்பாங்க. ஒரு சில சஹாபாக்கள் வருவாங்க. அப்படி ஒரு நபர் வர்றார், கடைசியாக எதிரிகள் திரும்ப வந்து தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக. அதே மாதிரி ஏதாவது பொருள்களை விட்டுட்டு போயிட்டோன்னு சொன்னால் அதையெல்லாம் எடுத்து கொண்டு வருவதற்காக கடைசியாக ஒரு நபரை வர வைப்பாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்படி வரக்கூடிய நபர் பார்க்குறாங்க, ஆயிஷா நாயகி நின்றுட்டு இருக்கிறாங்க. பார்த்த உடனே அவர் எதுவுமே சொல்லல, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதைத்தான் சொன்னார். சோதனை ஒரு துயரம் வரும் பொழுது ஒரு மனிதன் எதை யூஸ் பண்ணோன்னா அந்த வார்த்தைக்கு அழகான வார்த்தையை யூஸ் பண்ணுறார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த மாதிரி ஆயிஷா நாயகி விட்டுட்டு போயிட்டாங்களே, தனியாக நிற்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஆயிஷா நாயகிட்டையும் எதுவும் பேசலை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் இவங்கள்ட்ட எதுவும் பேசலை, சாஹிபிட்ட எதுவும் பேசலை. பார்த்த மாத்திரத்தில் ஒட்டகத்தை படுக்க வைக்கிறாங்க, இவங்க ஏறி அமர்றாங்க, இவர் கீழே நடந்து கூட்டிகிட்டு வர்றாரு. இந்த காட்சியை பார்த்த உடனே மதீனாவில் ஃபுல்லாக வதந்தி பரவுது. ஆயிஷா நாயகி அவருக்கு தொடர்பாயிருச்சு. ஆயிஷா நாயகியுடைய கற்பு மீது சுமத்தப்படுகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை நம்பக்கூடிய அளவுக்கு கொண்டு போயிடுறாங்க. ரசூல்லா வந்து ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, இல்லை ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ஒட்டுமொத்த மதீனாவும் அதுதான் பேச்சு. பல மக்கள் எங்கே திரும்பினாலும் அதுதான் பேச்சு. அவ்வளோ பெயர் வந்து டேமேஜ் ஆகக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போது ஆயிஷா நாயகி வந்து மனம் தளரல, அழுகிறாங்க, ரொம்ப கவலைப்படுறாங்க. அவங்களுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு நாள் ரசூல்லா வர்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க. இந்த ரொம்ப அதிகமாக இது பேச்சு. ஆயிஷா நாயகி தவறு செஞ்சுட்டாங்க. சஹாபாக்கள் கஅப் இப்னு மாலிக் போன்ற முக்கியமான சஹாபாக்கள்லாம் பேசக்கூடிய அளவுக்கு இந்த சம்பவம் பெரிய மேட்டர் ஆன உடனே ரசூலுல்லாஹ்க்கு அந்த வகை செய்தி வரல. அந்த இடைப்பட்ட நாள் எந்த வகை செய்தியும் வராத காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதரும் கெஸ் பண்ண முடியல, ஆயிஷா நாயகி நல்லவங்களா இல்லை இந்த மாதிரி முனாஃபிகீன்கள் திட்டம் தீட்டி இப்படி பண்ணாங்களான்னு ரசூலா வந்து ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு சூழல். அப்போ ரசூலா இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆயிஷா நாயகி ரசூல்லா நம்ம மீது தப்பான எண்ணம் வைக்க மாட்டாங்க, ரசூல்லா வந்து நல்ல எண்ணம் தான் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி அந்த ஒரே ஒரு நம்பிக்கை தான் ஆயிஷா நாயகி இருக்குது. அப்போ ரசூல்லா வீட்டுக்கு வர்றாங்க. ஒரு மதிய நேரத்தில் நண்பகல் நேரத்தில் ரசூல்லா வர்றாங்க. வந்து ஆயிஷா நாயகி சலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஆயிஷாட்ட ரெண்டே வார்த்தை சொல்கிறாங்க, என்ன ஆயிஷாவே தவறு செய்திருந்தால் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கோ. எப்படிப்பட்ட வார்த்தை! தன்னோடு வாழ்ந்த ஆயிஷா நாயகி பற்றி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாமல் இல்லை. அவ்வளோ அழகான வாழ்க்கை, ரொம்ப அறிவுபூர்வமான புத்தி கூர்மையான ஒரு பெண்மணி. உலக இந்த ஹதீஸ் அறிவித்ததில் பெண்களில் பார்த்தோம்னா முதலிடத்தில் இருக்கிறது ஆயிஷா நாயகி தான். அபூ ஹுரைராவுக்கு ஈக்குவலாக ஹதீஸ்களை அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகளை அறிவித்த ஒரு பெண்மணி ஆயிஷா நாயகி. அதே மாதிரி பல ஹதீஸ்கள், பலகீனமான ஹதீஸ்கள் என்று சொல்லக்கூடிய தவறான செய்தி வரக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் மறுத்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி ஆதாரபூர்வமாக சொல்லக்கூடிய பெண். அதே மாதிரி ஒரு செய்தியை சொல்லும் பொழுது ஹதீஸை மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஆயிஷா நாயகி சொல்லக்கூடிய ஹதீஸ்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் குரான் வசனத்தையும் ஈக்குவல் காட்டி சொல்லுவாங்க. இப்படி குரானில் இருக்குது, ஆகவே ரசூலுல்லாஹ் இப்படி இல்லை. ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ்வை பார்த்துட்டு வந்தாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி பரவச்சு, மேராஜில் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் பார்த்தாங்களா? அப்போ அந்த வசனத்தை சொல்லி சொல்கிறாங்க, லா தூரிக்கல் அப்சார் ஓய்திருக்கல் அப்சார், அல்லாஹ்வை எந்த பார்வையும் அடைய முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ அல்லாஹ் ஒரு மனிதன் பார்த்தான்னு சொன்னால் அவன் பொய்யன், ரசூலுல்லாஹ் பார்க்கல அடிச்சு சொல்கிறாங்க. அப்போ அவ்வளவு புத்தி கூர்மையான ஆயிஷா நாயகிட்ட வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் தவறு செஞ்சுருந்தா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுங்க, தவறு செய்யலைன்னா அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் உங்கள் விஷயத்தில் தீர்ப்பளிப்பான். அப்போ இதை எப்படி கெஸ் பண்ணுவீங்க? ஒரு மனிதன் நல்லவனும் சொல்ல கெட்டவனும் சொல்ல. அப்போ ஆயிஷா நாயகிக்கு ரொம்ப துக்கம் வந்துடுது. ரசூலுல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சுருந்தோம், அல்லாஹ்வுடைய தூதர் நம்ப மாட்டாங்கன்னு நினச்சோம். அவங்களே வந்து நீங்கள் தவறு செஞ்சுதான் பாவத்தை அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடிங்கன்னு சொன்னால் அப்போ செஞ்சுருப்பணும்னு ஒரு டவுட் இருக்குதா இல்லையா? ரசூலுல்லாஹ்க்கு 50% செஞ்சுருக்க மாட்டாங்க, 50% செஞ்சுருப்பாங்களோ, சொன்ன மாதிரி நடந்திருக்குமே தான் இருக்குமோங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய குழப்பம். அப்போ இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, என்னுடைய ஈரல்குலையெல்லாம் வெடித்து சிதறக்கூடிய அளவுக்கு எனக்கு அவ்வளோ கவலை. அழுது எந்த அளவுக்குன்னு சொன்னால் கண்ணில் தண்ணீர் வற்றி போயிடுச்சு, அழுவதற்கே தண்ணீர் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கவலை, உச்சபட்சமான கவலை. அந்த நேரத்தில் ஆயிஷா நாயகி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க,
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுஃபை தொலைத்த நேரத்தில் என்ன வார்த்தை சொன்னாரோ அந்த பொறுமை நான் மேற்கொள்கின்றேன். சபருன் ஜமீல். ஒரு சில சஹாபாக்கள் ரசூலை வந்து கேட்குறாங்க, ஆயிஷா நாயி மீது என்ன எண்ணம் வச்சிருக்கிறீங்க, அலி ரலியல்லாஹு கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து உசாமா, ஜயித் ரலியல்லாஹுடைய மகன் உசாமா இருக்கிறாங்களா இல்லையா, ரசூலுல்லாஹுடைய ரொம்ப நெருக்கமான ஒரு நபித்தோட உசாமா, அவங்கள்ட்டையும் கேட்குறாங்க, ஆயிஷா நாயை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உசாமா சொல்கிறாரு, நான் அறிந்த வரையில் சிறந்த பெண்மணி அவங்க தான், அவங்கள்ட்ட அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இது வந்து பொய்யான ஒரு பொருளி தான் இது, நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி உசாமா அடித்து சொல்கிறார். அதே மாதிரி ஆயிஷா நாயுடைய பணிப்பெண்ணாக இருக்கக்கூடிய பரீரா இருக்கிறாங்களா இல்லையா, அவங்கள்ட்டே ரசூலா கேட்குறாங்க, பரீராட்டு கேட்குறாங்க ஆயிஷா நாய் பற்றி. ஏன்னா ரொம்ப நாளாக ஆயிஷா நாய் கூடவே இருக்கிறாங்க, அவங்களுடைய அந்த வேலைகளில் ஒத்தாசையாக இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் ஆயிஷா பற்றி என்ன நினைக்கிறீங்க? பரீரா என்ன சொல்கிறாங்க, நான் அறிஞ்ச வரையில் ஆயிஷாட்ட எந்த தவறும் கிடையாது, அவங்க அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது, அவங்கள்ட்ட உள்ள தவறுன்னு சொல்லி எடுக்கணும்னு சொன்னால் அவங்க இந்த கோதுமை பிணைவாங்க, சப்பாத்தி செய்யறதுக்காக கோதுமை மாவு ஊற்றுவாங்க, அது பிணைய தூங்கிடுவாங்க. அவ்வளோ யதார்த்தமான ஒரு வெகுளியான சின்ன குழந்தைங்கிறாங்க, மாவு பிணைஞ்சிட்டு இருப்பாங்க, மாவு பிணைய தூங்கிடுவாங்க, அந்த ஆடெல்லாம் வந்து சாப்பிட்ரும், அதுதான் அவங்கள்ட்ட உள்ள தவறு. நான் தவறுன்னு சொன்னால் அது ஒன்றை தான் சொல்ல முடியும், மற்றபடி இந்த மாதிரி அவதூறெல்லாம் அவங்க செஞ்சிருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி பரீராவும் சொல்கிறாங்க. அப்போ ரசூலா இப்படி எல்லாம் சஹாபாக்கிட்ட கேட்குறாங்கனால என்ன அர்த்தம்? ரசூலானால யூகிக்க முடியல என்ன நடந்திருக்கும், ஆயிஷா மேலே இப்படி ஒரு அபாண்டம் வந்திருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் ஆயிஷா நாயுடைய மனதை எப்படி இருந்திருக்கும், எப்படி வலிச்சிருக்கும்? ஒரு சின்னஞ்சிறிய பெண்மணி, வயதில் ரொம்ப குறைவான பெண்மணி, மார்க்கத்தை அதிகம் அறிந்த பெண்மணி, எவ்வளோ பக்குவப்பட்டிருக்கிறாங்க பாருங்க. அவங்க அந்த நேரத்தில் சொல்கிறாங்க, என்னுடைய கவலைகளை அல்லாஹ்விடத்தில் மட்டும் முறையிட்டேன், யார்கிட்டையுமே சொல்ல. ஆயிஷா நாயகி யார்கிட்டையும், தகப்பன்ட்டையும் சொல்ல, தாயிட்டையும் சொல்ல, ரசூல்லாட்டையும் சொல்ல, யாரையும் சொல்லாமல் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, என்னுடைய துக்கத்தை அல்லாஹ்விடம் முறையிடுகின்றேன், உங்கள்கிட்ட பேச மாட்டேன், யார்கிட்டையும் பேசல. அழுகும் பொழுது அந்த மகன்கள்லாம் வந்து சொல்கிறாங்களா இல்லையா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஏன் இப்படி அழுது கண்ணை வீணாக்கிட்டு இருக்கிறீங்க, ஏன் இவ்வளோ உடம்பை வீணாக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது, நான் உங்கள்கிட்ட தான் பேசணும், அல்லாஹ்ட்ட நான் முறையிட்டு இருக்கிறேன், என்னுடைய இறைவன்ட்டு சொல்கிறேன். அதே மாதிரி ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, சபருன் ஜமீல், நான் அழகான பொறுமை மேற்கொண்டேன், என்னுடைய அனைத்துக்கு என்னை அறிந்தவன் அல்லாஹ், அவன்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு அல்லாஹ் வெற்றியையும் கொடுத்தான். எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பொறுமைக்காக வேண்டி உயர்ந்த இடத்தில் வைத்து அதிகாரத்தை கொடுத்து மிகப்பெரிய ஆட்சியை கொடுத்து கௌரவித்தானோ, அதே போன்று ஆயிஷா நாயுடைய விஷயத்தில் அல்லாஹ் சூரத்து நூர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் வசனத்தை இறக்குறான். எல்லாம் சொல்கிறானே இல்லை, எல்லாம் கண்டனம் பயங்கரமான கண்டிக்கிறான், ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் நல்லா கண்டிக்கிறான். ஒரு மூமினான பெண் மீது அவதூறான வார்த்தை சொல்லும் பொழுது நீங்கள் நல்லெண்ணம் கொண்டு இருக்கக்கூடாதா, உங்களுக்கு ஏப்பா அப்படி போச்சு, நம்புவீங்களான்னு சொல்லி அல்லாஹ் ரொம்ப கடுமையான கண்டனம். அந்த வசனங்களை படித்து பார்த்தோம்னு சொன்னால் ஆயிஷா நாயகி மீது அல்லாஹ் வந்து அந்த கற்பொழுக்கத்தின் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டை அடித்து தகர்க்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், சிறந்த பெண்மணி அவங்க மீது அந்த மாதிரி ஒரு குற்றத்தை சுமத்தும் பொழுது இந்த சஹாபாக்கள் ஒட்டுமொத்த பதிலில் கலந்துட்டவங்க அத்தனை பேர் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் எல்லாம் கண்டிக்கிறான். உங்களை மாதிரி ஒரு மூமினான பெண் மீது அவதூறு சுமத்தும் பொழுது நீங்கள் அதை புறந்தள்ளி இருக்க வேணாமா, இது தெளிவான அவதூறு என்று சொல்லி இருக்கக்கூடாதா, நீங்களாம் ஏன் இப்படி இருந்தீங்கன்னு சொல்லி அல்லாஹ் கண்டிச்சுட்டு அவங்க மீது வந்து அல்லாஹ் வந்து அந்த குற்றத்தை வந்து நீக்கிட்டு அதை அந்த குற்றம் சுமத்தினவர்களுக்கு தண்டனையும் அல்லாஹ் சொல்கிறான். அந்த நேரத்தில் சஹாபாக்களை அல்லாஹ் அப்படி தூதர் அனுப்புகிறாங்க. அனுப்பி ஆயிஷா நாயகி சம்மந்தமாக ரசூலுல்லாஹி தான் வசனம் இறங்கினோடனே சொல்லி அனுப்புகிறாங்க. சொல்லி அனுப்பின உடனே ஆயிஷா நாயுடைய தாயார்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் வந்து ஆயிஷா நாயுடைய பொறுமைக்கு வெற்றியை கொடுத்துட்டான், அவங்க விஷயத்தில் அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான்னு சொன்ன உடனே ஆயிஷா நாயகி சஜ்ஜால போய் விழுகிறாங்க. அப்போ ஆயிஷா நாயுடைய தாயார் அவங்க போய் சொல்கிறாங்க, அபூபக்கருடைய மனைவி சொல்கிறாங்க, முன்ன போங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போங்க, உண்மையிலே எல்லாத்துக்கும் உள்ள ஒன்று, ரசூலுல்லாஹ்க்கு வசனம் இறங்கியிருக்கு, ரசூலுல்லாஹ்ட்ட போங்க, உடனே போங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, போக மாட்டேன். ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, நான் ஏன் ரசூலுல்லாஹ்ட்ட போகணும், அல்லாஹ்வுடைய தூதரை விட என் மீது அல்லாஹ் நம்பிக்கை வைத்திருந்தான், என்னுடைய பொறுமைக்காக அவன் வசனத்தை இறக்கும் வரை அல்லாஹ்வுடைய தூதர் கூட நம்பலையா இல்லையா, நான் ரசூலுல்லாஹ்ட்ட போக மாட்டேன், அவங்க வரட்டும்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தாங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாங்க. அவங்களுடைய அந்த வரலாறை பார்க்குறோம், சஜ்ஜாவில் விழுந்தார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். என்ன காரணம், அது சாதாரண காரணம் இல்லை, அவங்க மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. ஒரு நம்ம மீது ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம இந்த ஏரியா விட்டு அடுத்த ஏரியா காலி விட்டு போயிடலாம். ஒரு தெருவில் இருக்கிறோம், நம்ம மீது ஒரு குற்றச்சாட்டு ஒரு அவதூறு ஏதாவது பரவிடுச்சுன்னு சொன்னால் அடுத்த தெருவில் போய் வாழ்ந்துக்கலாம், அடுத்த ஊருக்கு போயிடலாம், அடுத்த நாட்டுக்கு கூட போயிடலாம். ஏன்னா அன்றைக்கு ஆயிஷா நாயகி வாழ்ந்த வாழ்க்கை அந்த மதீனாவை சுற்றியே தொலை போக முடியாது, வெளியே போக முடியாது. நம்மள மாதிரி வீட்டுக்குள்ளே பாத்ரூமுக்கு போவாங்க, இயற்கை தேவை எத்தனையோ வெளியே போவாங்க, யாரும் பேச மாட்டேங்கிறாங்க.
எல்லாருமே அவதூறான பார்வை. அந்த பார்வை எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு? வீட்டை விட்டு அவங்க வெளியே போகல. அவ்வளவு கடுமையான ஒரு ரொம்ப நெருக்கடி. அப்பேற்பட்ட நெருக்கடியில் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கணும்னு ஆயிஷா நாயகி சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி விட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு சஜ்ஜாவில் விழுந்தார்கள். ரசூலுல்லாஹ் போய் பார்க்கல. அவங்க தாயார்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ் என்னுடைய விஷயத்தில் நான் சுத்தமானவள் என்று, நான் தூய்மையானவள் என்று அல்லாஹ் நிரூபித்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு தான் நன்றி செலுத்துவேன். ஆயிஷாவுடைய வரலாறு பார்க்கணும். அப்போ அந்த பொறுமை, நமக்கு எந்த சோதனை வந்தாலும் நம்ம ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு அதில் தீர்வு காட்டும் வரை பொறுமையோடு இருந்தோம் என்று சொன்னால் அந்த காரியம் சக்சஸ் ஆகும். என்ன காரணம்? ஆயிஷா நாயகி பொறுமையாக இருந்தாங்க. என்ன காரணம்னு சொன்னால் அல்லாஹ் அவங்களோட இருக்கிறான், அல்லாஹ் நம்மோட இருக்கிறான். தவறு செய்யல, எந்த விதமான தவறுக்கும் அவங்க துணை போகலை, எந்த வார்த்தை கூட பேசல. அந்த சஹாபியும் அப்படித்தான், அவரும் பேசல, இந்த அம்மாவும் பேசல, ரெண்டு பேருமே எந்த தவறும் செய்யல. அப்போ உண்மையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்றான். இன்னல்லாஹ சாதிக்கின், உண்மை பேசக்கூடியவரோடு அல்லாஹ் இருக்கின்றான், பொறுமையாளரோடு அல்லாஹ் இருக்கின்றான். அப்போ அந்த ரெண்டு காரியம் சேருது. பொறுமையோடு இருக்கக்கூடிய ஆயிஷா நாயகியுடைய விஷயத்துல அல்லாஹ் உதவி புரிந்தான். அல்லாஹ் வசனத்தை இறக்கி அவங்களுடைய அந்த குற்றச்சாட்டை மறுத்து அவங்களுடைய அந்த தூய்மையை வெளிப்படுத்தினான். அப்ப இதெல்லாம் நம்ம என்ன அறியறோம்? பொறுமை மேற்கொண்டோம் என்று சொன்னால் நமக்கும் அந்த மாதிரி வெற்றி கிடைக்கும். இது சஹாபாக்களுக்கு தான் நடந்துச்சு, நபிமார்களுக்கு நடந்துச்சுன்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. நம்முடைய காரியத்தில் இருந்து பாரு. நமக்கு ஒரு ஆரம்பத்தில் ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னா அந்த கஷ்டத்தை தாங்கி கொள்ளணும். அல்லாஹ் இதுக்கு வெற்றியை கொடுப்பான், இதுக்கு பின்னால் ஒரு பெரிய வெற்றியை வச்சிருப்பான்னு சொல்லி அந்த நேரத்தில் பொறுமை மேற்கொள்ளணும். அதே மாதிரி நம்முடைய அந்த அந்த கஷ்டத்தினுடைய வெளிப்பாடை அல்லாஹ்ட்ட தான் காட்டணும். என்ன பண்ணணும்? குடும்பத்தில் எல்லாம் போய் புலம்புறது, இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சு, உறவினர்கிட்ட புலம்புறது, பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் பேசுறது, நான் பொறுமையாக தான் இருக்கிறேன், நான் பொறுமையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இது பொறுமை கிடையாது. அல்லாஹ்ட்ட மட்டும் முறையிடுறது. யார் உனக்கு சோதனையை கொடுத்தானோ அவனிடத்தில் மட்டும் முறையிடணும். அப்படி அந்த பண்பை நம்ம வளர்த்தி கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவியும் கண்டிப்பாக கிடைக்கும். பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான். அப்படிப்பட்ட பொறுமை மேற்கொள்ளக்கூடிய நம்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.